ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 முடிஞ்சிருக்கு இல்லையா? அதோடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து எனக்கு உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுது. அது வந்து கரெக்டாக ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாரும் வந்து குரூப் 4 எக்ஸாம்ஸ் வந்து முடிச்சிருப்பீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 4 எக்ஸாம் கொஷின்ஸ் டஃப் ஆகிறதுக்கான முக்கிய காரணமாக பார்த்தீங்கன்னா யாரை சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அகாடமிஸ், ப்ரைவேட் அகாடமிஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா இது பிஸ்னஸாக தான் வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அகாடமி வந்து இப்போ குரூப் 4 கொஷின்ஸ் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் வந்து கேள்வி வந்து எழுப்புறாங்க. டிஎன்பிசிட்ட வந்து கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு குரூப் 2க்கு வந்து டெஸ்ட் பேட்சுக்கு கிளாஸஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ அதுவும் ஒரு மெயினான ரீசனாக வந்து இருக்கலாம். சரிங்களா? ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஸோ பிஸ்னஸ் மோட்டிவில் வந்து அப்படி தான் வந்து கொண்டு போவாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் இருக்குது. இப்போது குரூப் 2A மெயின்ஸ் வந்து நடந்துச்சு இல்லையா? அந்த குரூப் 2A மெயின்ஸில் தமிழ் கொஷின்ஸ் வந்து கஷ்டமாக வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அகாடமி வந்து டிஎன்பிசியை வந்து கேள்வி கேட்கலை. ஸோ ஏன் வந்து கேட்கலை? ஸோ அப்போவே வந்து டிஎன்பிசி வந்து இப்போது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா அகாடமியும் வந்து கேட்குறாங்க. டிஎன்பிசி ஏன் குரூப் 4 கொஷின்ஸ் வந்து டஃப்பாக செட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க குரூப் 2A மெயின்ஸுக்கு கேட்டிருந்தாங்கன்னா அவங்க இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு கொஷின்ஸ் வந்து டஃப்பாக செட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை மீடியமாக செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ கேட்காதவங்க இப்போ வந்து ஏன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த குரூப் 4 வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து இந்த அகாடமிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே கேட்டிருந்தாங்கன்னா ஸோ இங்கே வந்து கொஷின்ஸ் வந்து டஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் வந்து குறைஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து நல்லா வந்து திங்க் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 2 எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கொஞ்சம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா வீட்டில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு டெஸ்ட் பேட்ச்சு ப்ளஸ் கிளாஸ் டெஸ்ட் பேட்ச் கூட ஓகே. பட் ஆனால் கிளாஸஸ் வந்து ஒரு 10,000 15,000 நீங்கள் பே பண்ணி போகிறீங்க. ஸோ இப்போது யாருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து ஒரு 10,000 15,000 பே பண்ணி கிளாஸ் போயிட்டு நல்லா படித்தவங்க, ஸ்கூல் புக்ஸும் நல்லா தரவாக படித்தவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைவேட் அகாடமிஸ் வந்து நம்ம நிறைய வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. டிஎன்பிசி வந்து அதையும் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. எல்லோரும் வந்து பிஸ்னஸ் மோட்டிவாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ எல்லா அகாடமிஸ்க்கும் வந்து ஒரு பாடமாக இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து அவங்க வந்து கொஷின்ஸ் வந்து செட் பண்ணுறாங்க. இதை இடையில பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா மாணவர்கள்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பாக வந்து மாணவர்கள் எல்லாமே இதை வந்து நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ அப்போ கேட்டிருந்தா ஸோ இப்போ வந்து கொஷின்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் ஈஸியாக எழுதின வாய்ப்புகள் வந்து குறைஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எல்லா அகாடமியும் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா போட்ட எல்லா அகாடமிஸும் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா குரூப் 2A மெயின்ஸ் தமிழுக்கு வந்து யாருமே வந்து கேட்கல. ஏதோ 1 or 2 வந்து ஜஸ்ட் வந்து பேசியிருப்பாங்க. அப்போ யாருமே கேட்கல. ஆனால் வந்து இப்போ கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்கன்னு ஸோ நீங்கள் வந்து அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு குரூப் 2க்கு வந்து ஸோ மாணவர்கள்லாம் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ சரிங்களா? ஸோ அதுக்கு பின்னாடி வந்து ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸும் வந்து இருக்குது. இது வந்து உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ இது ரைட்டா ராங்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் வந்து திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி வாங்க. ஸோ 2025 குரூப் 4உடைய கட் ஆஃப் லெவல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கொஷின்ஸ் லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸி மீடியம் அப்படிலாம் சொல்லவே வேண்டாம். டைரெக்டாக எல்லாருக்குமே வந்து தெரியும் டஃப் தான். சரிங்களா? ஸோ இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ குரூப் 4 லெவலுக்கு வந்து எதுவுமே கிடையாது. தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ் ஸோ எந்த அளவுக்கு ஒரு டஃப்னஸ் இருந்துச்சோ அதே டஃப்னஸ் தான் வந்து இப்போ குரூப் 4லேயே வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு டாப்பரான ஸ்டூடெண்ட்டாகவே இருந்தாலும் கூட தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 75 ஆவரேஜாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 70 to 80 ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 to 93 போட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 73 74 ஸோ அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்க. கொஷின்ஸ் லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. பட் ஆனால் டஃப்பாகவும் இருந்துச்சு. சரிங்களா? இனி ஒரு எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து ரெடி ஆகிக்கணும். சரிங்களா? டிஎன்பிசிகிட்ட வந்து நம்ம ஸோ என்ன தான் கேட்டாலும் டிஎன்பிசி வந்து கரெக்டான வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் வந்து நான் சிலபஸில் இருந்து தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? அவங்க சிலபஸில் இருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான சோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? ஸோ எதுக்கும் வந்து தயாராகிக்கோங்க குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு வந்து. ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70 to 80. ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் மேக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ் லெவலில் போட்டுக்கலாம்னா ஒரு 50 to 55 வந்து போட்டிருக்கலாம். ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 போட்டிருக்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 18 to 20 போட்டிருக்கலாம். ஆனால் தமிழ் அண்ட் ஜிஎஸில் வந்து நல்லா டைம் கன்சியூம் பண்ணியிருக்கும். ஸோ தமிழ் வந்து டஃப்பு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லோரும் ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட எடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ஸ்டாண்டர்ட் லெவல். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கு என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்களா ஜிஎஸ்ஸு. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்படி ஃபாலோ பண்ணாலுமே கூட ஜிஎஸ் வந்து ஓரளவுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு சர்வே வந்து எடுத்திருந்தோம். ஸோ இந்த குரூப் 4 வந்து எத்தனை கொஷின்ஸ் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுத்திருக்கோம். பாருங்கள் 160 ப்ளஸ் வந்து ஒரு 4%, 155 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2%, 150 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8%, 145 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8%, 140 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15%, 130 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 36%. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஞ்சு வந்து ஸோ இதுக்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ 130 ப்ளஸ் டு 150 ப்ளஸ்ஸு. ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து மினிமமாக இருக்கிறதான வாய்ப்புகள் வந்து ஸோ நிறையா இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 350 பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணி கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து இது செட் ஆகலாம், செட் ஆகாமலும் இருக்கலாம். ஸோ என்னோடய ப்ரொவிஷனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை அனாலிசிஸ் பண்ணி கூட திரும்ப வந்து இன்னொரு கட் ஆஃப் வீடியோ கூட நம்ம போடலாம். சரிங்களா? அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்த அப்புறம் நம்ம இன்னொரு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வீடியோ கூட நம்ம போடலாம். சரிங்களா? இப்போ ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 160 ப்ளஸ் போட்டிருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷுவராக வந்து இருக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 160 அந்த ரேஞ்சில் போட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து 140 to 143. லாஸ்ட் டைம் விட ஒரு 10 to 15 கொஷின்ஸ் வந்து இந்த டைம் எல்லாருமே வந்து கம்மியாக தான் போட்டிருக்காங்க. ஸோ கொஷின் ஸ்டாண்டர்ட் லெவலும் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரிங்களா? ஒரு ஜென்ரலாக இருந்தீங்கன்னா ஒரு 160 ப்ளஸ் வந்து சேஃப் ஜோனாக இருக்கும். ஸோ பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 to 155. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். பிசிக்கு வந்து 150 to 155. ஸோ எம்பிசி பார்த்தீங்கன்னா ஒரு 150 to 155 ரேஞ்ச் சேஃப் ஜோனாக இருக்கும். பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா 140 to 145 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கலாம். எஸ்சி பார்த்தீங்கன்னா 145 to 150. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கும். எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 140 to 145 இந்த ரேஞ்சில் இருக்கும். எஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு 135 to 140 இந்த ரேஞ்சில் இருக்கும். சரிங்களா? பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ 1 or 2 கொஷின்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கிற வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரும் வச்சுருப்பாங்க. பெரிய ரோல் வந்து இங்கே குரூப் 4 வந்து ப்ளே பண்ணாது. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஏதோ 1 or 2 ஒரு ரேங்க் வைஸ் வந்து முன்னாடி பின்னாடி இருக்கிறப்போ ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பிஎஸ்டிஎம் ரோல் வந்து ப்ளே பண்ணும். சரிங்களா? ஸோ டிடபிள்யூஆர் இருந்தீங்கன்னா ஸோ ஒரு 5 to 8 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லெஸ் ஆகும். டிசம்பலாக இருந்தீங்கன்னா ஒரு 5 to 10 கொஷின்ஸ் வந்து லெஸ் ஆகும். ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா ஒரு 10 கொஷின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லெஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னோடய ப்ரெடிக்ஷனு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்ஸும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அனலைஸ் பண்ணி இன்னொரு வீடியோ வந்து நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து நம்ம ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இல்லைனா வந்து வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி கான்டாக்ட் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்தை வந்து நல்லா வந்து யோசிச்சு பாருங்கள். அது ரைட்டாக ராங்கா அப்படின்னு சொல்லிவிட்டு. சரிங்களா? அது உங்களுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருந்தாலும் ஸோ உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.